சற்று முன் பசில் ராஜபக்சவை உடனடியாக கைது செய்ய அதிரடி உத்தரவு. ராஜபக்சக்களுக்கு விழுந்த பேரடி. மீண்டும் நாட்டில் பொருளாதார நெருக்கடி வர ஒருபோதும் நாங்கள் இடமளிக்க மாட்டோம் என்று சீறிய ஜனாதிபதி அனுர. கனடா வேலைவாய்ப்பு என்று கூறி நடந்துள்ள 10 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான பண மோசடி. குச்சவெளியை சேர்ந்த நபர் அதிரடி கைது. 36 ஆண்டுகள் தாண்டியும் அகதிகளாகவே வாழ்கின்றோம். அனுரவின் வாக்குறுதிகள் எங்கே போனது என்று கேட்டு மயிலிட்டியில் போராட்டம். 15 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த பல்லேகம ஹேமரத்ன தேரர் பிணையில் விடுவிப்பு. கணவனோடு வாக்குவாதத்தில் இளம்பெண் விபரீத முடிவு. நடந்தது என்ன? நாடு கடத்தப்பட்ட 21 பாதாள உலகக்குழு உறுப்பினர்கள் இலங்கைக்கு வருகை. 13 வயது மாணவியை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய வழக்கில் 2 பிள்ளைகளின் தந்தை அதிரடி கைது. முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்சவை உடனடியாக கைது செய்யுமாறு நீதிமன்றம் சற்று முன் உத்தரவிட்டுள்ளது. மாத்தறை நீதவான் நீதிமன்றம் குறித்த கைது உத்தரவை இன்று பிறப்பித்துள்ளமை ராஜபக்சக்களுக்கே பெரும் தலைவலியாக மாறியுள்ளது. மாத்தறை பிரவுன்ஸ் ஹில் என்ற இடத்தில் சட்டவிரோதமாக அதிக பணத்தை திரட்டி பெரிய பரப்புள்ள காணியை வாங்கியதாக கூறப்படும் வழக்கில் முன்னிலையாக தவறியதை அடுத்தே பிரவுன்ஸ் ஹில் வழக்கு தொடர்பில் பசில் ராஜபக்சவை உடனடியாக கைது செய்யுமாறு அதிரடியாக உத்தரவு பிறப்பிக்க முன்னபோதும் இல்லாத அளவுக்கு ஊழல் செய்த முன்னாள் எம்பிக்களை, முன்னாள் ஜனாதிபதிகளை கூட ஜனாதிபதி அனுர தலைமையிலான அரசாங்கம் விசாரணைகளுக்கு அழைத்து வரும் நிலையில் பசில் ராஜபக்ச சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் வழக்கின் பிரதிவாதியான பசில் ராஜபக்ச இன்றைய தினம் முன்னிலையாகாத காரணத்தால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளனர். இந்த நேரத்தில் பசில் ராஜபக்ச சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் பசில் ராஜபக்ச உடல்நல குறைவால் இப்பொழுது வெளிநாட்டில் சிகிச்சை பெற்று வருகின்றார் என்றும் அதனால் அவர் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலையாக மாட்டார் என வைத்திய அறிக்கைகளை சமர்ப்பித்து கூறியுள்ளார். இப்படி இருக்கையில் பசில் ராஜபக்ச தொடர்ந்து நீதிமன்றத்துக்கு சமூகம் அளிப்பதை தவிர்த்து வருவதால் முன்வைக்கப்பட்ட காரணிகளை கருத்தில் கொண்டு மாத்தறை பிரதான நீதவான் சதுரங்க இரங்க திசாநாயக்க பசில் ராஜபக்சவை கைது செய்யும்படி பிடியாணையை பிறப்பித்தமை குறிப்பிட வேண்டியது. பசில் ராஜபக்சவிடம் நடக்கப் போகும் விசாரணைகளில் இவர் தொடர்பு பட்டிருக்கும் ஊழல் குறித்தும் இவரோடு தொடர்பில் இருந்து செயல்பட்ட அரசியல்வாதிகள் பற்றியும் வெளிவரும். 13 வயது பள்ளி மாணவியை கற்பமாக்கியதாக சந்தேகத்தில் 2 பிள்ளைகளின் தந்தையான 40 வயதுடைய நபர் லிதுல போலீசாரால் அதிரடியாக சுற்றி வளைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் இன்று காலை உறுதிப்படுத்தியுள்ளனர். பாதிக்கப்பட்ட 9ஆம் வகுப்பு மாணவி லிதுல போலீஸ் பிரிவின் அதிகார வரம்புக்குள் உள்ள ஒரு உள்ளூர் தேயிலை தோட்டத்தில் வசித்து வருவதோடு பள்ளியில் உள்ள ஒரு ஆசிரியைக்கு மாணவியின் நடத்தை மீது சந்தேகம் உண்டாகி அவரது தாயாருக்கு தகவல் தெரிவித்த பின்னரே இந்த நிலைமை வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. தனது மகளிடம் தனிப்பட்ட முறையில் விசாரித்ததை அடுத்து தாயார் நேற்று லிதுல போலீசாரில் முறைப்பாடை பதிவு செய்துள்ளார். லிதுல போலீஸ் மகளிர் பணியகத்தின் அதிகாரிகள் உடனடியாக சம்பவத்தில் தலையிட்டு பள்ளி மாணவியை மருத்துவமனையில் சேர்த்ததோடு அங்கு நடத்தப்பட்ட மருத்துவ பரிசோதனைகள் அவர் 2 மாத கர்ப்பிணியாக இருப்பதை உறுதி செய்துள்ளது. அதை அடுத்து பாதிக்கப்பட்ட மாணவி மேலதிக மருத்துவ மதிப்பீட்டிற்காக நுவரெலியா மாவட்ட பொது மருத்துவமனையில் உள்ள நீதித்துறை மருத்துவ அதிகாரியிடம் அனுப்பப்பட்டுள்ளார். ஒரு சிரேஷ்ட போலீஸ் அதிகாரியின் கூற்றுப்படி சந்தேக நபர் பாதிக்கப்பட்ட மாணவி வசிக்கும் அதே தேயிலை தோட்டத்தை சேர்ந்தவர் என்றும் இன்று அவர் நுவரெலியா நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக காவல்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. சட்ட ரீதியான பாலியல் வன்கொடுமை மற்றும் குழந்தை துஷ்பிரயோக குற்றச்சாட்டுகள் குறித்து மேலதிக விசாரணைகளை லிதுலை காவல்துறை மேற்கொண்டுள்ளது. 2022ஆம் ஆண்டை போல இலங்கையில் மீண்டும் பொருளாதார நெருக்கடி உண்டாகும் என்று எதிர்க்கட்சியினர் உட்பட பலரும் கருத்துக்களை எங்கள் அரசுக்கு எதிராக வெளியிட்டாலும் அத்தகையதொரு சூழ்நிலை நாட்டில் ஒருபோதும் உண்டாக விடமாட்டோம் என்றும் மத்திய கிழக்கில் நிலவும் யுத்த சூழலால் ஏற்பட்டுள்ள நிலைமை ஒரு வெளிப்புற நெருக்கடியாக இருந்தாலும் அதனை கையாள்வதற்கான ஆளுமை எங்கள் அரசாங்கத்திடம் உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அதிரடியாக வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவது, இனவாதத்துக்கு இடமளிக்காமல் இருப்பது, ஊழல்வாதிகளுக்கு தண்டனை வழங்குவதோடு நாட்டில் சட்டம் அனைவருக்கும் சமமாக நடைமுறைப்படுத்தப்படும் நாட்டை உருவாக்குவது மற்றும் அரசியல்வாதிகளின் எல்லையற்ற சலுகைகளை குறைப்பது ஆகியவையே தற்போதைய அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்த போது மக்கள் வழங்கிய மக்கள் ஆணையின் எதிர்பார்ப்பாக இருந்தது என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அதற்காக அரசாங்கம் தற்போது விரைவான அதிகமான வேலைகளை மேற்கொண்டுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். சட்டம் அனைவருக்கும் சமமாக நடைமுறைப்படுத்தப்படும் நாட்டை உருவாக்கும் பொறுப்பு எனது அரசாங்கத்தின் கீழ் நிறைவேற்றப்படாவிட்டால் வேறு எந்த அரசாங்கத்தின் கீழும் அது
நிறைவேறாது என்று அதிரடியாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அனுர இன்று அதிகாரம், செல்வம் மற்றும் அந்தஸ்து ஆகியவற்றை பார்க்காமல் அனைவருக்கும் சட்டம் சமமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போதைய அரசாங்கம் ஓய்வூதியம் உள்ளிட்ட அரசியல்வாதிகளின் எல்லையற்ற சலுகைகளை இல்லாமல் செய்து அரசியல்வாதிகளை பொதுமக்களுக்காக பணியாற்றுபவர்களாக மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் இதன்போது ஜனாதிபதி சுட்டிக்காட்டியதோடு எம்மிடம் நீங்கள் இந்த ஆட்சியை ஒப்படைக்க பல காரணங்கள் உள்ளது. நீண்ட காலமாக சிங்கள தமிழ் முஸ்லிம்களுக்கிடையில் மோதல்கள், அவநம்பிக்கைகளை வளர்க்கும் இனவாத அரசியலை காணப்பட்டது. இனவாத அரசியலை தோற்கடிப்பதற்காக இந்த நாட்டு மக்கள் எமக்கு ஆணையை கொடுத்தார்கள். ஒற்றுமையை கட்டியெழுப்பவே எமக்கு ஆணை தந்தார்கள் என்றும் எமது நாட்டில் மீண்டும் இனவாத அரசியலுக்கு இடமளிக்கப் போவதில்லை என்றும் ஜனாதிபதி அனுரகுமார இந்த மக்கள் சந்திப்பில் குறிப்பிட்டுள்ளார். 15 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த அட்டமஸ்தானாதிபதி பல்லேகம ஹேமரத்ன தேரரை இன்று பிணையில் செல்ல அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 5 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகள் மற்றும் 1 லட்சம் ரூபாய் ரொக்கப்பிணையின் அடிப்படையில் கைதாகியிருந்த இந்த தேரர் விடுவிக்கப்பட்டுள்ளார். பிணை நிபந்தனைகள் மீறப்பட்டாலோ அல்லது சாட்சிகளுக்கு செல்வாக்கு செலுத்த ஏதேனும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலோ பிணை உத்தரவு அதிரடியாக ரத்து செய்யப்படும் என நீதிமன்றத்தால் இப்பொழுது விதிக்கப்பட்டுள்ளது. பிணை நிபந்தனைகள் மீறப்பட்டாலோ அல்லது சாட்சிகளுக்கு செல்வாக்கு செலுத்த ஏதேனும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலோ பிணை உத்தரவு அதிரடியாக ரத்து செய்யப்படும் என நீதவான் எச்சரித்துள்ளதோடு சந்தேக நபருக்கு வெளிநாட்டு பயண தடையும் நீதிமன்றத்தினால் விதிக்கப்பட்டுள்ளது. இப்படி இருக்கும் போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நேரம் தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஹேமரத்ன தேரர் நேற்று 21ஆம் தேதி பிற்பகல் சிறைச்சாலை மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். முன்பு கம்பஹா பிராந்திய காவல்துறை சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்தினரால் கைது செய்யப்பட்ட தேரர் இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் அனுராதபுரம் தலைமை நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டதை அடுத்து பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பழுகாமம் என்ற இடத்தில் நேற்று முன்தினம் 22 வயது இளம் குடும்ப பெண் உயிரை மாய்த்த சம்பவம் சோகத்தை உண்டாக்கியுள்ளது. சம்பவத்தை குறித்து தெரிய வருகையில் இந்த யுவதி 4 வருடங்களுக்கு முன் திருமணம் செய்த நிலையில் கணவருடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தை அடுத்து விபரீத முடிவால் உயிரிழந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு போலீசார் சம்பவம் குறித்து விசாரணைகளை முன்னெடுத்து வருவதோடு சம்பவம் அந்த பகுதி மக்களை பெரும் கவலையில் ஆழ்த்தியுள்ளது. அண்மை காலமாக தமிழர் பகுதிகளில் இளம் வயதுடையோர் உயிரிழப்புகள் அதிகமாக பதிவாகி வருகின்றமை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வலி வடக்கு பகுதிகளில் உயர் பாதுகாப்பு வலயமாக இருக்கும் தமது காணிகளை இப்பொழுதாவது விடுவிக்க வேண்டும் என்று கோரி காணி உரிமையாளர்கள் இராணுவத்தினரின் கொமாண்டோ பங்களா முன்பாக இன்றைய தினம் 5வது வெள்ளிக்கிழமை போராட்டத்தினை முன்னெடுத்துள்ளனர். வலி வடக்கில் 249, 256, 248, 251 மற்றும் 255 கிராம சேவையாளர் பிரிவை சேர்ந்த மக்கள் கடந்த 1990ஆம் ஆண்டு ஜூன் மாத கால பகுதியில் அவர்களது சொந்த இடத்தில் இருந்து வெளியேற்றப்பட்ட பின் அந்த பகுதி உயர் பாதுகாப்பு வலயமாக இருக்கின்றது. நாட்டில் யுத்தம் முடிவுக்கு வந்து 17 வருடங்கள் கடந்த நிலையிலும் குறித்த பகுதிகளில் இருந்து பாதுகாப்பு தரப்பினர் வெளியேறாத நிலையில் அவை உயர் பாதுகாப்பு வலயமாகவே உள்ளது. இப்படியான நிலையில் தமது 651 ஏக்கர் வரையிலான காணிகளை விடுவிக்குமாறு பல வருடங்களாக காணி உரிமையாளர்கள் போராடி வரும் நிலையில் சொந்த காணிகள் இன்னும் விடுவிக்கப்படாத சூழலில் காணிகளை விடுவிக்குமாறு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் போராட்டங்களை முன்னெடுப்பதாக காணி உரிமையாளர்கள் முடிவெடுத்திருந்த நிலையில் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமையும் போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். எதிர்வரும் 25ஆம் தேதி முதல் வெசாக் தினம் வரை குறித்த பகுதி முழுவதும் கருப்பு கொடிகள் பறக்க விடப்பட்டு பெரிய அளவில் போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதோடு இதற்கு அனைத்து அரசியல்வாதிகள், அரச நிர்வாக உத்தியோகத்தர்கள் அனைவரையும் வருகை தருமாறு போராட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மக்களின் காணிகள் மக்களுக்கே என அடிக்கடி மேடைகளில் சொல்லும் ஜனாதிபதி அனுரகுமார ஏன் எமது காணிகளை விடவில்லை என பொதுமகன் ஒருவர் அங்கு கேள்வி எழுப்பியுள்ளார். மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் செய்த கர்மாவினை அவர்களின் அரசாங்கத்தை இல்லாமலாக்கியது. அதேபோல் அனுர அரசாங்கமும் மக்களை துன்பப்படும் வகையில் மேற்கொள்ளும் எந்த ஒரு கர்ம வினையும் அவர்களின் அரசாங்கத்தை நிலைகுலைய வைக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். நாங்கள் அரசாங்கத்திடம் வாழ்வதற்கு பணம் கேட்கவில்லை. எமது சொந்த பணத்தில் வாங்கிய காணியை இராணுவ பிடிக்குள்ளிருந்து மீட்டு தருமாறுதான் கேட்கின்றோம். ஆகவே மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்துக்கு நடந்த கர்ம வினையை நினைவில் கொண்டு மக்களின் காணிகள் மக்களுக்கு என வாக்குறுதி வழங்கியபடி எமது காணிகளை விரைவாக விடுவித்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தனர். கனடாவில் வேலைவாய்ப்புகளை வாங்கி தருவதாக சொல்லி 10 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக பணத்தை மோசடி செய்த குற்றச்சாட்டில் 28 வயதுடைய நபரொருவர் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் சிறப்பு விசாரணை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சந்தேக நபர் குச்சவெளி பகுதியை சேர்ந்தவர் என்றும் அரச சார்பற்ற நிறுவனம் ஒன்றின் பிரதிநிதி என தன்னை காட்டிக்கொண்டு கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த இளைஞர் யுவதிகளுக்கு கனடா பல்பொருள் அங்காடிகளில் வேலை பெற்று தருவதாக பொய் சொல்லி குறித்த மோசடியில் ஈடுபட்டுள்ளார். சந்தேக நபருக்கு எதிராக 7 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதோடு இதில் 4
4 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான தொகை மோசடி செய்யப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் கூறியுள்ளனர். இவர்கள் மீது இன்னும் பல முறைப்பாடுகள் வந்த வண்ணம் உள்ளதால் மோசடி தொகை 10 மில்லியன் ரூபாவை தாண்டலாம் என விசாரணை அதிகாரிகள் கூறியுள்ளதோடு நீண்ட நாட்களாக தலைமறைவாக இருந்த சந்தேக நபர் கடந்த மே 19 அன்று குச்சவெளியில் உள்ள அவரின் வீட்டில் வைத்து காவல்துறை சிறப்பு பிரிவு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் சிறப்பு விசாரணை பிரிவினரால் கூட்டு நடவடிக்கை நேரம் சுற்றி வளைத்து வசமாக கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவருக்கு எதிராக நீர்கொழும்பு, மட்டக்களப்பு மற்றும் அவிசாவளி நீதிமன்றங்களில் முன்பே இவ்வாறான பல வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் அம்பலமாகியுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மே 20 அன்று திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து அவரை மே 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இன்று காலை இலங்கைக்கு துபாயில் இருந்து நாடு கடத்தப்பட்ட 21 பாதாள உலகக்குழு உறுப்பினர்கள் அழைத்து வரப்பட்டுள்ளனர். நிலவும் மோசமான காலநிலையால் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்துக்கு வருகை தரவிருந்த பல விமானங்கள் மத்தள ராஜபக்ச சர்வதேச விமான நிலையத்துக்கு திருப்பி விடப்பட்டிருந்ததோடு இந்த விமானங்களில் சிலவற்றிலேயே இந்த சந்தேக நபர்கள் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். இந்த பாதாள உலகக்குழு உறுப்பினர்களில் மகவத்த சாமர மற்றும் குடுஸ் துமிந்த ஆகியோரும் உள்ளடங்குவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மகவத்தை சாமர மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்ட உள்ளதோடு ஏனைய சந்தேக நபர்கள் குறித்தும் மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். முல்லைத்தீவு, கொக்குலாய் மற்றும் திருகோணமலை புல்மோட்டை ஆகிய பகுதிகளை இணைக்கும் இணைப்பு பாலத்தினை அமைக்க 2027ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் உரிய பணம் ஒதுக்கீடு செய்யுமாறு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அலுவல்கள் அமைச்சர் விமல் ரத்நாயக்கவிடம் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்திற்குள் குறித்த கொக்குலாய் புல்மோட்டை இணைப்பு பாலம் அமைப்பது குறித்து ஆரோக்கியமான சிறந்த முடிவுகள் எடுக்கப்படும் என அமைச்சர் விமல் ரத்நாயக்க பதிலளித்துள்ளார். நாடாளுமன்ற குழு அறையில் நேற்று நடந்த போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அலுவல்கள் அமைச்சின் அமைச்சுசார் ஆலோசனை குழு கூட்டத்திலேயே குறித்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளதோடு சிறந்த முடிவு வெளிவரும் என்று மக்களால் எதிர்பார்க்கப்பட்டுள்ளது.